தமிழ் சினிமாவில் பல ஹீரோயின்ஸ் வந்து போனாலும் நம்ம மனசுல இடம் பிடிக்கிறது சில பேர் தான். அந்த சில பேருடைய முதல் படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த்ரிஷா 2002 தமிழில் வெளியான மௌனம் பேசியதே தான் இவங்களுடைய முதல் படம். காஜல் கியூ ஹோகயா நா அப்படின்ற ஹிந்தி படத்தில் தான் முதல்ல நடிச்சிருக்காங்க. இது 2004 வருஷம் வெளியாயிருக்கு. தமிழில் இவங்களுடைய முதல் படம் பழனி. இது 2008 வருஷம் வெளியாயிருக்கு. நயன்தாரா மனசின்ன கரை அப்படின்ற மலையாள படத்தில் முதல்ல நடிச்சிருக்காங்க. இது 2003 வருஷம் வெளியாயிருக்கு. தமிழில் இவங்களுடைய முதல் படம் ஐயா. இது 2005 வருஷம் வெளியாயிருக்கு. அனுஷ்கா சூப்பர் அப்படின்ற தெலுங்கு மூவி தான் இவங்க முதல்ல நடித்து வெளியான படம். இது 2005 வருஷம் வெளியாயிருக்கு. தமிழில் இவங்களுடைய முதல் படம் 2. இது 2006 வருஷம் வெளியாயிருக்கு. தமன்னா சன்சா ரோஷன் செஹரா அப்படின்ற ஹிந்தி படத்தில் 2005 வருஷம் இவங்க முதல்ல நடிச்சிருக்காங்க. தமிழில் இவங்களுடைய முதல் படம் கேடி. இது 2006 வருஷம் வெளியாயிருக்கு. அஞ்சலி தெலுங்குல வெளியான ஃபோட்டோ அப்படின்றது தான் இவங்களுடைய முதல் படம். இது 2006 வருஷம் வெளியாயிருக்கு. தமிழில் இவங்களுடைய முதல் படம் கற்றது தமிழ். இது 2007 வருஷம் வெளியாயிருக்கு. ஹன்சிகா 2007 வருஷம் வெளியான தேசமுத்ரு அப்படின்ற தெலுங்கு படம் தான் இவங்களுடைய முதல் படம். தமிழில் இவங்களுடைய முதல் படம் மாப்பிள்ளை. இது 2011 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆண்ட்ரியா 2007 வருஷம் வெளியான பச்சைக்கிளி முத்துச்சரம் தான் இவங்களுடைய முதல் படம். ஸ்ருதி ஹாசன் 2009 வருஷம் ஹிந்தியில் வெளியான படம் தான் லக். இதுதான் அவங்களுடைய முதல் படம். தமிழில் இவங்களுடைய முதல் படம் ஏழாம் அறிவு. இது 2011 வருஷம் வெளியாயிருக்கு. அமலா பால் மலையாளமில் 2009 வருஷம் வெளியான படம் தான் நீல தாமரை. இதுதான் அவங்களுடைய முதல் படம். தமிழில் இவங்களுடைய முதல் படம் சிந்து சமவெளி. இது 2010 வருஷம் வெளியாயிருக்கு. சமந்தா ஏ மாயா சேசாவே அப்படின்ற தெலுங்கு படம் தான் இவங்களுடைய முதல் படம். இது 2010 வருஷம் வெளியாயிருக்கு. தமிழில் இவங்களுடைய முதல் படம் பானா காத்தாடி. இது 2010 வருஷம் வெளியாயிருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களுடைய முதல் படம் அவர்களும் இவர்களும். இது 2011 வருஷம் வெளியாயிருக்கு. காயத்ரி சங்கர் 18 வயசு அப்படின்ற படம் தான் இவங்களுடைய முதல் படம். இது 2012 வருஷம் வெளியாயிருக்கு. கீர்த்தி சுரேஷ் கீதாஞ்சலி அப்படின்ற மலையாள படத்தில் தான் இவங்க முதல்ல நடிச்சிருக்காங்க. இது 2013 வருஷம் வெளியாயிருக்கு. தமிழில் இவங்களுடைய முதல் படம் இது என்ன மாயம். இது 2015 வருஷம் வெளியாயிருக்கு. சாய் பல்லவி 2015 மலையாளமில் வெளியான படம் தான் பிரேமம். தமிழில் அவங்க முதல்ல நடித்த படம் தியா. இது 2018 வெளியாயிருக்கு. ரஷ்மிகா மந்தானா கன்னடாவில் 2016 வெளியான படம் தான் கிரிக் பார்ட்டி. இதுதான் அவங்களுடைய முதல் படம். தமிழில் இவங்களுடைய முதல் படம் சுல்தான். இது 2021 வெளியாயிருக்கு. பிரியா பவானி சங்கர் தமிழில் ரிலீஸ் ஆன மேயாதம்மான் அப்படின்ற படத்தில் தான் இவங்க முதல்ல நடிச்சிருக்காங்க. இது 2017 வெளியாயிருக்கு. இதில் உங்கள் ஃபேவரட் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.